வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷ்ங்க. 3/4/2026 ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பூர் மார்க்கெட்டும் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டும் தொடர்ந்து பார்க்கலாங்க. தக்காளிங்க 15 கிலோ கொண்ட சாகோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி அதிகபட்ச விலையை 150 to 180க்கும், மதன் 130 to 150க்கும், சிவம் தக்காளி 5 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 130க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மிளகாயில் பார்த்தீங்கன்னா லோக்கல் சம்பா 10 ரூபாயிலேருந்து 14 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. லோக்கல் உருண்டை 10 ரூபாயிலேருந்து 18 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஆந்திரா சம்பா 10 to 14க்கும், ஆந்திரா உருண்டை 10 to 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மிளகாய் விலை சற்று குறைவுன்னு சொல்லாங்க. அவரைக்காய் விலை கிலோவுக்கு 5 ரூபாய் விலை உயர்வுங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் அதிகபட்ச விலை 40க்கும், கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது 30 ரூபாய்க்கும், புள்ளி அந்த வெள்ளைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 10 to 15 ரூபா வரைக்கும் கழிவடு காயில் விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட் அதிகபட்ச விலையை ஒரு கிலோ 14க்கும், செகண்ட் குவாலிட்டி 10 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. இஞ்சி முதல் ரகம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக 80க்கும், குறைந்தபட்ச விலையாக 60 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக மார்க்கெட்டில் 30 ரூபாயிலேருந்து 32 ரூபா வரைக்கும் போயிருக்குதுங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக மார்க்கெட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா 32 ப்ளஸுக்கும் ஒரு சில காய் போயிருக்குதுங்க. நார்மலாக வெங்காயம் உடச்சல் மார்க்கெட் 20 to 32 ரூபாய் மார்க்கெட் ரேட்டுங்க. காட்டுக்குள்ளே 20 to 27 ரூபா வரைக்கும் போகுதுங்க. பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 20 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 16க்கும், நச்சுப்பொடி 10 to 12 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 160க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 120-30க்கும், பல்லு பூண்டுகள் 60 to 100க்கும் விற்பனை ஆகுதுங்க. கத்திரிக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டைங்க பயிரும்பாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 12 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 8 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. முருங்கைக்காய்ங்க கரும்பு முருங்கை 23க்கும், செடி முருங்கை 20 ரூபாய்க்கும், மரத்துக்காய் 16 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. பாகற்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாகக்காய் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக 16 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய்ங்க தரையில் வர சுரைக்காய் பார்த்திங்கன்னா 5 ரூபாய்க்கும், மல்டிங் ஷீட் பேப்பரில் வர சுரை 7 ரூபாய்க்கும், பந்தல் சுரை பார்த்திங்கன்னா 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு உண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 10 ரூபாயிலேருந்து 16 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய் விலை சற்று கிலோ 2-3 ரூபா குறைவுன்னு சொல்லாங்க. அதிகபட்ச விலை வெண்டைக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி 43 ரூபாய்க்கு இருந்தது, இன்றைக்கி வந்து 35-36 விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டியில் 30 ரூபாயிலேருந்து கீழே விற்பனை ஆகிருக்குதுங்க. கோவக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கோவக்காய் 12 ரூபாயிலேருந்து 14 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலும்புச்சை மலைங்க ஒரு கிலோ முதல் ரகம் 80 to 120க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி 60 to 80க்கும், புள்ளிப்பழம் 25 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான புடலை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 12 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் இல்லை சீனி அவரைக்காய்பாங்க அதிகபட்ச விலையாக கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி 16 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் 10 ரூபாய்ங்க, காட்டுக்குள்ளே 4 to 6, 7 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 10 to 12 ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளே இருக்குதுங்க. மார்க்கெட் ரேட் 10 to 15 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். வெறும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மிளகா சீசன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. மிளகா நடவு வரும் அப்படின்னு நீங்கள் முதல்ல நான் அதை ஆர்டர் கொடுக்குறதா கொடுத்துருக்கேன். அதை போட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணாலும் பண்ணி கொடுத்துடலாங்க. தொடர்ந்து பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம்.